இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததன் காரணம் The reason why Jesus came to this world நம்மள is மன்னிக்க மாத்திரம் இல்ல, not just to forgive us, நம்மள எல்லாம் காப்பாத்த, but to also protect, but to also redeem us. அவர் ரட்சகர்னு சொல்லுவாங்க. Some people call him as savior. ஆனா அந்த டேர்மை விட எந்த டேர்ம் எனக்கு நான் ரொம்ப திரும்பி அதை என் மனசுல பதிச்சு வச்சிருக்கேன்னா, காப்பாத்த வந்தவர். Not by that term, but I remember that term to but to save me. இயேசு மாத்திரம் இந்த உலகத்துக்கு வரலனா, If Jesus had not come into this world, நீங்களும் நானும் you and I, பாதாளத்துல தான் நம்ம போனோம். we would have to go to hell. நான் சொல்லல, I am not saying இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. the word of the God says, உங்கள் பெயரும் என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேண்டும். our names need to be written in the book of life. உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும். Your sins and my sins need to be forgiven. உங்களையும் என்னையும் காப்பாத்த ஒரு பாவம் இல்லாத மனிதன் இந்த உலகத்துல வேண்டும். We need a holy man but to save us and to forgive our sins. அப்படி பாதாளத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களையும் என்னையும், நரகத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களையும் என்னையும் காப்பாத்ததாங்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். To save you and me from burning in hell. That is why Jesus came to this world. 13ஆம் வசனம் வாசிப்போமா? 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? For he has rescued us from the dominion of darkness and brought us into the kingdom of the Son he loves. ஆமென். இருளின் அதிகாரத்திலிருந்து பாதாளத்துக்கு பங்குள்ளவர்களாக போக வேண்டிய உங்களையும் என்னையும் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கவே இயேசு வந்தார்.